ஏடா கூடமா கட்டி போட்டிருக்காங்க. உன்னை உட்கார வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஐயோ நீ எனக்கு வலி எல்லாம் போகல, என்ன உட்கார வையேன். திடீர்னு அவங்க வந்து பாத்துட்டாங்கன்னா இப்ப நான் உனக்கு மசாஜ் பண்ணவே வேண்டாமா? பண்ணு, வேற வழி. நாங்க என்ன? ஐயோ அவன் வந்திருக்கானா? ஐயோ அவன் முன்னாடி இந்த மாதிரி தினமும் சீரியல் பார்க்க எனது வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கணும். தினமும் சீரியல் பார்க்க எனது நினைச்சிருந்தா உங்க பொண்ணு அவன் தேடி வந்திருக்க மாட்டான்ல. என் குழந்தைய நம்ப வச்சு ஏமாத்திட்டான். ஏன் சார் முடிஞ்சது கோவப்படுறத விட்டுட்டு என்ன செய்யலாங்கிறத யோசிங்க ஃபர்ஸ்ட். பேசிக்கலாம் சார், கொஞ்சம் அமைதியா. மாமா இருங்க, அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணது ஒண்ணும் தப்பெல்லாம் இல்ல. என்னப்பா தீபா, அதுக்கு தானே லவ் பண்ண? அப்ப சொல்லுப்பா. சொல்டா. உங்க வீட்டுல எல்லாரும் கல்யாணத்துக்கு சம்மதம் இல்லன்னு சொன்னாங்க சார். அவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எல்லாரும் உட்காருங்க முதல்ல. ஏண்டா ரோனி என்ன நடக்குது? அந்த பையனை கூட்டிட்டு வந்திருக்காங்க. என்ன நடக்குது போய் பாரு. என்ன விஷயம் கேளு போ. சரி இரு போறேன். உங்க பையன் ஏமாத்த பார்த்தா நாங்க விட்டுருவோமா? யோ உன் பொண்ண ஒழுங்கு. உன் பொண்ணு ஒழுக்கமா? என்ன இப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி தப்பு பண்ணிட்டு வந்திருக்கா? என்ன ரோகிணி வெளிய சத்தம் அதிகமா இருக்கு? இப்படி ஒரு கேங் கிட்ட மாட்டி விட்டா? கத்தாத, அமைதியா இரு. அமைதியா இருங்க. என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? இதுல வெப்பன் சார். Please subscribe this channel. ரெண்டு குடும்பத்தை உட்கார வச்சு பேசலாம், மத்த அப்படி கலவரம் பண்ணிட்டு இருக்கீங்க. டேய் தீபா, பேசுறதுக்கு தான் உங்க ரெண்டு குடும்பத்தை இங்க இருக்க சொல்லிருக்கு. பேசுறான்னா பேசலாம், இல்ல இப்பவே போலீஸ். ரெண்டு பேருமே மேஜர், அங்கேயே அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அப்படி இல்லன்னா என் பொண்டாட்டிய கூட்டு போய் கல்யாணம் பண்ணி வைப்பா. இங்க பாருங்க, ரெண்டு பேரும் லவ் பண்ணிருக்காங்க, தெரியாம ஏதோ தப்பு நடந்துருச்சு. கேட்டீங்கல்ல, இதுக்கு மேல பொண்ணு வீட்டுக்காரங்களும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் உட்காந்து பேசி அடுத்து என்ன நடத்துறதுன்னு வேலை. அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல ரெண்டு குடும்பமும் உட்காந்து பேசி என்ன நடத்துறதுங்கிறத பாருங்க, முடிவு பண்ணு. என்னங்க பாத்துக்கிட்டே இருக்கீங்க? போய் கூடுப்பா, கூடு கூடு. போங்க போங்க, வரிசையா போங்க போங்க. பாப்பா ஏய் வா உட்கார். ரோனி என்னாச்சு? ரெண்டு வீட்டு ஆளுங்களையும் பேச சொல்லி அனுப்பி வச்சிருக்கான். ஜியா ஆரம்பி. நியாயமா பார்த்தா கோயில் பார்வதி, இந்த வேண்டுதல் பண்ணா எல்லா Please பிரச்சனையும் subscribe this channel. இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது ஓ வீட்ல தான். அதுக்கு முதல்ல நீ தான் சாப்பிடணும். என்ன வேண்டுதலோ தெரியல. மீனாவை இந்த அம்மா என்னைக்கு மதிச்சிருக்காங்க. நல்லவங்க மனச கஷ்டத்தை கொடுக்குறேன். சரி நான் வரேன். விஜயா உன் சம்மந்தி வராங்களையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. பொதுவா யாரும் இந்த மாதிரி வேண்டுதல் பண்ண மாட்டாங்க. ரத்திங்கிற பொண்ணு பார்வதி, யார் என்ன கேட்டாலும் சொல்லுவியா? அதாங்க ஒரு பொண்ணு பையனும். நிறுத்தன்னு சொல்றேன்ல. இப்ப தேடி ஏதாவது இருந்தா உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா? ஐயோ, நம்ம வீட்ல கஷ்டம் வந்தா நான் சாமிக்கு பூ கொடுக்கறதுக்காக வந்தேன். அப்ப அந்த வேலையை மட்டும் பாத்துட்டு போங்க. சும்மா பார்த்த உடனே என்னடா இவ மனசோ திங்கிறாளே, ஏதாவது கஷ்டம் இருந்தா என்ன போன உடனே என்ன பார்த்ததா அந்த மீனா கிட்ட சொல்லி ஆத்தாளும் பொண்ணு போற. என்ன விஜயா, சாப்பிட ரொம்ப கஷ்டமா இருக்கா? ஒருவேளை ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சிட்டாங்களா? பழையபடி அடிச்சிட்டாங்கன்னா சத்தம் வரும்ல, அவங்க பேசிருக்காங்க போல. ரோனி என்னாச்சு? இன்னும் யாரும் வரல. பிரச்சனை எப்பவுமே பெருசாதான் ஆகும். நீ வேணா பாரு, இந்த பிரச்சனை வெட்டுக்குத்துல தான் போய். ஆரம்பத்திலேயே ஒழுங்கா பேசிருக்கணும். எங்க தப்புதான். நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இல்ல சம்பந்தி, நானும் தெரியாம வாய விட்டேன், என்ன மன்னிச்சிருந்தேன். ஐயோ பரவாயில்ல சம்பந்தி. எப்படியோ நல்ல முடிவு எடுத்தா சரிதான்.
யார் அவுட் ஆனது? நம்ம தான் அவுட். ஓ. அவங்க எல்லாரும் காம்ப்ரமைஸ் ஆயிட்டு. சொன்னது சரிதான்ப்பா, கோவத்துல கொஞ்சம் அவசரப்பட்டோம். உட்காந்து பேசினாதான் தெரியுது. பேசாம பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம். அப்படி போடுங்க, அவ்வளவுதான். உட்காந்து எங்க வீட்டுக்கு ஏத்த பொண்ணுதான். என் புள்ள சரியா தான் பாத்திருக்கான். அதெல்லாம் விடுங்க சார், பிள்ளைங்களோட வாழ்க்கையை பாருங்க சார். நீங்க பண்ண ஹெல்ப் பண்ண சரியா? ஆமாமா, இனிமே இந்த மறைஞ்சு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. நீ ரொம்ப நியாயமான ஆள். பாத்து மனோஜ் நம்மள பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்றேன்னு சொன்னாங்க. தோ இங்கதான் இருக்காங்க. தம்பி இனிமே இவனை நீதாமா பாத்துக்கணும். அவுத்து விடுங்க. அவர் சொன்ன வார்த்தைக்கு இப்படியா விட்டுருக்கோன்னு சந்தோஷப்படுங்க. அப்படி என்ன சொன்னா? என்ன சொன்னானா? தப்பே இல்லண்ணே. என்ன ரோஹிணி? ஆண்டிய காப்பாத்தணும்னு தான். இவனுக்கு சார் கொஞ்சம் அறிவு கம்மி. ஏதோ பேச தெரியாம பேசிட்டான் சார், மன்னிச்சு விட்டுருங்க சார். இந்தாங்க பிடிங்க சார். இவன் பேசின எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க சார். உங்க பிரச்சனை தீர்ந்துச்சு. சரி போயிட்டு வா. வரேன்டா. அவனுக்கு உன்னை போட்டு தள்ளி இருப்பானுங்கடா. இல்லடா, ரோகிணி தான் அம்மா கிட்ட நல்ல பேர் எடுக்கணும்னு ஐடியா